வெல்கம் டு பூர்ணிமா டைரிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம vlogல பார்க்க போகிறது என்னோட ரேண்டமான மொமெண்ட்ஸுங்க. வீக்கெண்ட்ஸ் அப்போது நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றது தான். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சாட்டர்டே அன்னைக்கு காலையில் ப்ளூபெர்ரி வந்து பிக் பண்ணுறதுக்காக வந்திருக்கோங்க. இந்த பிக் யுவர் ஓன் கார்டன் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. நிறைய vlogல ஷார்ட்ஸில் நான் சொல்லியிருக்கேன் ரூபி கிளென் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்திருந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் அப்போ ஷட் அவுட் பண்ணியிருந்தாங்க. என்னோடய கிறிஸ்மஸ் vlog பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நான் வந்து ஒரு பிக்கிங் வந்திருப்பேன். நெக்ஸ்ட் டே ஷட் டவுன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க. நானும் சரி இன்றைக்கி என்ன இருக்க போகுது அப்படின்னு வந்தால் இந்த மாதிரி வலைக்குள்ளே வந்து நின்று பெருக்க விட்டுட்டாங்க. இது வரைக்கும் இப்படி பெரிச்சது இல்லைங்க. எப்போயுமே ஒரு பெரிய ஓப்பன் ஏரியா அது வந்து கவர்டாக இருக்கும், அங்கே ஃப்ரீயாக பெரிப்போம். பட் இந்த வாட்டி வந்து இப்படி இருந்துச்சு, நம்மளா தான் வலைக்குள்ளே போய் நம்மளா பறிச்சிக்கணுன்ட்டு. ப்ளூபெர்ரிக்கு மட்டும் எப்போயுமே இந்த மாதிரி வலை போட்டு தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா பேர்ட்ஸ் வந்து இதெல்லாம் கொத்தி எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பேர்ட்ஸ்க்காகவே இந்த வலை எப்போயுமே போட்டு வச்சுருப்பாங்க. ப்ளூபெர்ரி எல்லாம் நம்மளுக்கு தேவையான அளவு பிக் பண்ணியாச்சுங்க. பிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பிளாக்பெர்ரி பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். பிளாக்பெர்ரியுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு கிரேப்ஸ் ஃபீல் வரும். அதே மாதிரி இது வந்து நாளும் நிறைய நாள் தாங்குங்க. ராஸ்பெர்ரிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து போயிடும். ப்ளூபெர்ரியும் பிளாக்பெர்ரியும் வந்து நம்ம நிறைய நாள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து அந்த சீக்கிரமாக வந்து அதில் ஃபங்கஸ் வராமல் நல்லாவே இருக்குங்க. ஸோ அதனால் பிளாக்பெர்ரி பறிக்கலான்ட்டு வந்தோம். பிளாக்பெர்ரி சூப்பராக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக கொத்து கொத்தாக வந்து நல்லா காய்ச்சி கரெக்டான ஸ்டேஜில் இருந்தது. அண்ட் ரொம்ப நல்லாவும் இருக்குங்க. டேஸ்ட் வைஸு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. பிளாக்பெர்ரி பறிச்சுட்டு எல்லாத்தையும் வெயிட் பண்ணி நம்ம வந்து பில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்ட்ராபெர்ரி ஃபார்ம் இருந்ததுங்க. இது வந்து மியானி ரோட்டில் இருக்குங்க. ஃபார்ம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ன்ற ஷாப்பு. இது ஒரு க்ராசரி ஸ்டோரு. அதுக்கு பக்கத்தில் இருக்க லேண்டில் அவங்க ஸ்ட்ராபெர்ரி போட்டிருக்காங்கங்க. நேப்பியரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நான் ஏர்லி மார்னிங் போயிருந்தேன், அங்கே ஆளே இல்லை. அப்புறம் வந்தாங்க, இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராபெர்ரி பிக் யுவர் ஓன் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அவங்க யாருக்கும் கால் பண்ணி இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. நம்ம தாங்க இங்கே ஃபஸ்ட்டு போய் ஸ்ட்ராபெர்ரி பறிச்சதும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஒரு ஸ்ட்ராபெரியுமே நல்ல சைஸ் வந்து பெருசு, டேஸ்ட்டும் ரொம்ப ஜூஸியாக இருந்தது. ஸ்ட்ராபெர்ரி எப்போயுமே நம்ம வந்து அந்த மேலே இருக்க அந்த ஹெட் போர்ஷன் இருக்குங்களா, அந்த லீஃப் மாதிரி தெரியுது, அதை மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிட்டோன்னா நிறைய நாள் வருங்க. ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு தெரியாது ஏன் சீக்கிரம் இது ஒரு மாதிரி வாடிடுது ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே நினச்சிருக்கேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக இந்த டிப்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் மியானி ரோட்டில் நியர்பையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போவுமே கரண்ட்டாகவும் இந்த இது வந்து போயிட்டு தான் இருக்குது பிக் யுவர் ஓன். இவங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து ஸ்ட்ராபெரிக்கு பக்கத்தில் டொமேட்டோவும் போட்டிருக்காங்க பிக் யுவர் ஓன். போன வருஷம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து $1.50 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. நம்ம வாங்கி இந்த ஊறுகாலாம் பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி வந்து $2.5 பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு தேவையான ஸ்ட்ராபெரிஸ்லாம் பறிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். பறித்த எல்லா ஃப்ரூட்ஸையும் கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து நான் வந்து ப்ரெட் டோஸ்ட் பண்ணி மேலே ஆல்மண்ட் பட்டர் போட்டு நட்ஸ் போட்டேங்க. இந்த ஆல்மண்ட் பட்டர் காஸ்கோவில் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆம்லேட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்பினாச் கொஞ்சம் இருந்ததுங்க, அது ஆலிவ் ஆயிலில் வந்து கொஞ்சம் டாஸ் பண்ணிவிட்டு பெப்பரும் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டு எடுத்துட்டேன். ஸோ தட் நம்மளுக்கு ஒரு பேலன்ஸ்டு மீலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே சாப்பிட்டுட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டாக. வெதர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப மழையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் மழை பெய்யும் போது மட்டும் லாண்ட்ரோமாட்டில் போய் போடுவேங்க. இதுக்கு வந்து வீட்லேயே நம்ம ட்ரையர் கூட வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எனக்கு வந்து பெரும்பாலும் வந்து நல்லா சன்னில் வந்து காய வைக்கிறது, வெயிலில் நல்லா காய வைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் எனக்கு வந்து திருப்தியாகவும் இருக்குங்க. அது ஏனே தெரியாது. இந்த மிஷினில் போட்டு எடுக்கிறதுலாம் வந்து நான் வின்டரில் ஒரு 3-4 டைம்ஸ் பண்ணுவேன், அவ்வளோதான் மேக்ஸிமம். வின்டர்லேயே கூட நம்மளுக்கு ரேண்டமாக லக்கிலி ஒரு சில வீக் டேஸில் நம்மளுக்கு வந்து வெயில் அடிக்கும். அப்போ தான் நான் பிளான் பண்ணி துணி போடுறதுக்கு வந்து யோசித்து வச்சுருப்பேன். ஸோ எனக்கு எப்போயுமே வெயிலில் காய வைக்க பிடிக்குன்றதால நான் வீட்டில் வந்து ட்ரையர் வாங்காமல் நம்ம வந்து தேவைப்படும் போது இந்த மாதிரி லாண்ட்ரோமேட்க்கு வந்து இங்கே போட்டுக்கிறதுங்க. ஸோ இங்கே இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் லோட் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம போட்டு விட்டு போயிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ரெடியாக இருக்குங்க. ஸோ நான் போயிட்டு இந்த ரெடி ஆகிற மீன் டைமில் வந்து நம்ம பேக் அண்ட் சேவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. பேக் அண்ட் சேவ் வந்திருக்கிறதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து லஞ்ச்
லஞ்சுக்கு வந்து பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். இது வந்து நேப்பியர்ல இருக்க பேக் அண்ட் சேவ்ங்க. அதாவது சிட்டியில இருக்க ஒரு பேக் அண்ட் சேவ். ஜென்ரலா நம்ம டமாட்டியா தான் போவோம். லாஸ்ட் டைம் இங்க மீட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு இவரு ஃபீல் பண்ணாரு. சரி இங்க போய் இந்த லாண்ட்ரோமாட்டுக்கு பக்கத்திலேயே இருந்ததால, சரி நம்ம இங்க போய் ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். இருந்துச்சுன்னா நம்ம வாங்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். கோட் செய்யணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. ஆனா இங்க வந்து எல்லாமே ஃப்ரோசன் கோட்டா தாங்க இருந்தது. ஸோ அதனால வந்து இது வேண்டாம். இது பிரியாணிக்கு அந்த அளவு டேஸ்ட் தராது அப்படின்னு சொல்லிட்டு மத்த செக்ஷன்ஸும் பார்த்துட்டு நாங்க கிளம்பிட்டோம். எதுவுமே வாங்கல இங்க. சரி எப்படியும் டமாட்டியா பேக் அண்ட் சேவ் போறோம் அப்படின்னா அங்கேயே வாங்கிக்கலான்ட்டு, நடுவுல நம்ம போய் லாண்ட்ரோமாட்ல போட்ட துணி எல்லாமும் எடுத்துக்கிட்டு டமாட்டியா பேக் அண்ட் சேவ் வந்துட்டோம். இங்க தான் எப்பயுமே வந்து மீட் ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் நெறையவே இருக்குங்க. பட் கிறிஸ்மஸ் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இங்க எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. நேப்பியர் பேக் அண்ட் சேவ்ல வந்து எல்லாமே இருந்தது மீட் வெரைட்டீஸ்ல. ஸோ அதனால எதுக்கும் அங்கேயே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வருவோன்னு. பட் நமக்கு லக்கிலி பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கோட் செக்ஷன் போம்போது தான் வந்து புட்சர் எடுத்துட்டு வராரு. இப்பதான் ஃப்ரெஷ்ஷா வெட்டின கோட் இது உங்களுக்கு வேணுமா? அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு செம்ம சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ எங்களுக்கு தேவையான கோட்லாம் எடுத்துக்கிட்டு நாங்க வந்து கிளம்பிட்டோம். தக்காளி, பேசிக் கிராசரிஸ்லாம் வாங்கிட்டு, இது ஹேஸ்டிங்ஸ்ல இருக்க கவுண்டவுன்ங்க. இந்த கவுண்டவுன்ல எப்பயுமே இந்த 100 கிராம் மின்ட் பாக்கெட் வந்து கிடைக்கும். நம்மளுக்கு மின்ட்டுனாலே நியூசிலாண்ட்ல பொதுவா வந்து அந்த பிளான்ட் பாட்ல வச்சு தர மாரி $4க்கு கிடைக்குங்க. அத விட வந்து இது ரொம்ப நெறைய குவான்டிட்டி இருக்கும். $8 என்னமோ வருங்க. ஆனா வொர்த்துங்க. ரொம்ப நெறையவே இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த கவுண்டவுன்ல தான் நம்மளுக்கு கொத்தமல்லியும் பார்த்தீங்கன்னா, இந்த பேக்டா வருங்க. $3 $4க்கு நல்ல பஞ்ச்சா வரும். ஒரு தடவ வாங்கிட்டோம்னா, அடிக்கடி வாங்க வேணாம். ஸோ புதினா, கொத்தமல்லி வாங்குறதுக்காகவே ஹேஸ்டிங்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணி அந்த கவுண்டவுன்ல வாங்குவோம். அந்த கவுண்டவுனுக்கு எதிர்லயே எம்பி ஃபுட்ஸ்ன்னு ஒரு இந்தியன் குரோசரி இருக்குங்க. அங்க தான் எப்பயுமே பிரியாணிக்கு ரைஸ் வாங்குவோம். அது வந்து லால் கிலால் வாங்குவோம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் லால் கிலாவா இருந்தது. நம்ம வாங்குறது எப்பயுமே ஒயிட் கலர் பேக்கெட்டா இருக்குங்க. ஸோ வாங்கிட்டு எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு, அரேஞ்ச் பண்ணி, வெய் பண்ணி, எல்லாத்தையும் சாப் பண்ணிட்டு, அதெல்லாம் பண்ணிடுறது என்னோட ஜாபா இருக்குங்க. அவர் என்ன சைஸ்ல கேட்குறாரோ, எவ்வளோ கேஜில என்னென்ன மெஷர்மென்ட் சொல்றாரோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நான் வந்து ப்ராப்பரா வச்சுருவேன். எடுத்துட்டு போயிட்டு நம்ம கராஜ்ல வச்சு வந்து பிரியாணி குக் பண்ணிடுவோம். பிரியாணிக்கு இவருக்கு இந்த சைடு எல்லாமே ப்ரெப் பண்ணி குடுத்துட்டு, நான் வந்து கத்திரிக்காய், ரைத்தா, எக்கு, அதுக்கப்புறம் கிச்சன வந்து கிளீன் பண்றது, அந்த மெஷர் பண்ணி குடுத்த பாத்திரத்தலாம் வாஷ் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையில எப்பவுமே பிஸியா இருப்பேங்க. அண்ட் ஃபைனலி நம்மளோட பிரியாணி வந்து சூப்பரா ரெடியா இருந்தது. அண்ட் செம்ம டேஸ்ட்டாவும் இருந்துச்சுங்க. கோட் வந்து அவ்வளோ நல்லா நம்மளுக்கு கிடைச்சது. பட் இந்த ப்ளூ பாக்கெட் லால் கிலால் வந்து ஒயிட் அளவு டேஸ்ட்டு தரலங்க. போக போக நல்லா டேஸ்ட் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் லால் கிலால் கிடைச்சா நீங்க கண்டிப்பா வாங்கிக்கோங்க. டடா! நம்மளோட பிளேட் இதாங்க. சூப்பரா வந்து எனக்கு இந்த மாதிரி இந்த பிளேட்ல வச்சு எல்லாமே வந்து அழகா ஃபில் பண்ணி சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். நம்மளால வீக் டேஸ்ல வந்து சுத்தமா இதெல்லாம் பண்ணவே முடியாதுங்க. நீங்க பார்க்குறது எல்லாமே வீக்கெண்ட் நடக்கிற விஷயம். ஸோ வீக்கெண்ட் தான் நம்மளுக்கு வந்து இப்படி ரிலாக்ஸ்டா இருக்குங்க. நெக்ஸ்ட் டே வந்து சண்டே மார்னிங் நைட்டே வந்து நான் மாவும் அரைச்சு வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே காலையில எழுந்திரிச்சுட்டு நம்ம வந்து இட்லியும் சிக்கன் கிரேவியும் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் என்னோட பிளான்ங்க. யூசுவலாகவே வந்து எங்கள் வீட்டில் எப்பயுமே வந்து சண்டேனா வந்து எங்கள் அம்மா தவறாமல் இட்லியும் சிக்கன் கிரேவியும் எங்களுக்கு பண்ணிடுவாங்க. எங்கள் அம்மாவோட சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்குங்க. என்டையர் ஃபேமிலி எங்கள் அப்பா சைடு எங்கள் அம்மா சைடு எல்லாருமே வந்து எங்கள் அம்மாவோட சிக்கன் கிரேவிக்கு ஒரு அடிமைன்னு தான் சொல்லணும். இதை சமைக்கும்போது தான் எனக்கு தோணிகிட்டே இருந்தது, நம்ம சின்ன வயசுலேருந்து தூங்கி எழுந்திரிச்சோம் அப்படின்னா இதெல்லாம் ரெடியாக இருக்கும் இல்லைங்களா? இப்போ நம்ம தான் இதை செய்யணும். இதை செய்யும்போது தான் கஷ்டம் தெரியுது. அம்மாவுக்கு வந்து எல்லா சாட்டர்டேவும் லீவ் இருக்கும் அப்படின்னும் சொல்ல முடியாதுங்க. அம்மாவும் வொர்க்கிங் வுமன் தான். அவங்களுக்கு ஒரு சில சாட்டர்டேஸ் இருக்கும், ஒரு சில சாட்டர்டேஸ் இருக்காது. பட் ஆனா நம்மளுக்கு சண்டே அன்னைக்கு தவறாம வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து அது குடுக்கறது வந்து, அவங்க வந்து எவ்வளோ ஒரு அஃபெக்ஷனோட பண்றாங்க அப்படின்னு நான் நான் இப்ப ஃபீல் பண்றேன் நான் பண்ணும்போது. எங்க அம்மா மட்டும் இல்லங்க. எங்க அம்மா கூட பொறந்தவங்க எல்லாருமே அப்படிதான். ஸோ எங்க பெரியம்மா வீட்டுக்கு போனாலுமே, எங்க பெரியம்மா வந்து தவறாம வந்து ஷி வில் மேக் ஷூர் நாங்க ஒரு 7, 8 பேர் இருந்தா கூட இட்லி, தோசையும் செய்வாங்க எங்க பெரியம்மா அடிஷ்னலா.
மட்டனில் வந்து குருமா பண்ணுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பெரியம்மாவும் ஒர்க்கிங் வுமன். அவங்களுக்கு வந்து எந்த சாட்டர்டேயுமே லீவே இருக்காது. ஆனால் சண்டே காலையில் வந்து அவங்க ரிலாக்ஸ்டாக எழுந்திரிச்சு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணலாம். இல்லைனா ஏதாவது லைட்டாக வீட்டில் இருக்கவங்களுக்கு சமைச்சு கொடுக்கலாம் அப்படிலாம் நினச்சதே கிடையாதுங்க. ஸோ ஒரு ஒர்க்கிங் வுமனாக இருக்கவங்களாம் வந்து போடுற வீக்கெண்ட் எஃபர்ட் வந்து எனக்கு இப்போ தான் புரியுது. ஒர்க்கிங் வுமன் இல்லைனா கூடமே அவங்க குழந்தைங்களுக்காக வந்து இந்த மாதிரி எத்தனையோ பேர் காலையில் தூக்கத்தை கலைச்சிட்டு எழுந்திரிச்சு சமைக்கிறாங்க. எல்லாமே வந்து ரொம்ப பெரிய விஷயமா இப்போ தான் ஃபீல் ஆகுது. நம்ம எழுந்திரிச்சு இருக்கும்போது சின்ன வயசில் வந்து இருக்கா ஜாலியாக சாப்பிட்லாம் அப்படின்னு தான் இருக்கும். இப்போ நம்மளே போய் நிறைய கடையில் இந்தியன் கடை, இந்த கடை, அந்த கடைன்னு ஒன்றுத்துக்கும் ஒரு கடைக்கு ஏறி கிராசரி வாங்கிட்டு வந்து வச்சு மாவு அரைச்சி நம்ம நெக்ஸ்ட் டே வந்து அதை ப்ராப்பராக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா தாங்க இருக்கும். பட் எனக்குமே வந்து எங்கள் வீட்டோட அந்த இட்லி அண்ட் சிக்கன் கிரேவி வந்து எனக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஸோ மோஸ்ட் ஆஃப் த வீக்கெண்ட் வந்து நான் வந்து சண்டே காலையில் எழுந்திரிச்சதும் இதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவேன். என் ஹஸ்பண்ட் ஆனால் திட்டிகிட்டே இருப்பார், நீ ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணுற வீடுன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் எனக்கு வந்து இது வந்து காலையில் எழுந்திரிச்சு ஒரு நைஸ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்தது. வெளியில் பார்த்தோன்னா நல்ல ஒரு சன்னி டேங்க. இந்த மாதிரி நான் தலைக்கெல்லாம் குளிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கையோட கையாக சீப்பும் வந்து வாஷ் பண்ணி வச்சுருவேன். அண்டு வந்து சமைச்சதோட வெசல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஈரமாக இருக்கும்ல உள்ளே கழுவி வைக்கும்போது. இந்த மாதிரி வெயில் அடிச்சதுன்னா நான் இந்த வந்து கட்டில் மேலே எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையுமே காய வச்சுருவேங்க. ஸோ தட் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ட்ராப் கூட எனக்கு வந்து அதில் துளிலாம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி நான். ஸோ அதனால் வந்து ஈரம் இல்லாமல் எல்லாத்தையும் ட்ரை ஆன அப்புறம் ஈவினிங் மேலே நான் வந்து எடுத்து உள்ளே வச்சுருவேன். சூப்பராக நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. எனக்கு அப்படியே செம்ம டெம்ப்டாக இருந்தது. அது வந்து எனக்கு ரொம்ப கிரேவிங்காக இருந்தது பார்த்தீங்கன்னா, முட்டை தோசை ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே முட்டை தோசையும் ஒன்று பண்ணி சாப்பிட்றலாம் அப்படின்னு பண்ணியாச்சுங்க. இங்கே வந்த அப்புறம் தான் இட்லி மேலெலாம் ரொம்ப கிரேவிங்ஸ் வந்து நம்ம வந்து துணியிலலாம் இட்லி பண்ணுறோம். நார்மலாக எங்கள் ஊரில் லைக் திண்டிவனத்தில் நிறைய பேர் வீட்டில் வந்து எண்ணெய் தடவி நாங்கள் இட்லி ஊற்றுவோம். இந்த மாதிரி துணி இட்லிலாம் பார்த்திங்கன்னா திருச்சி பக்கத்தில் நிறைய பேர் பண்ணி நான் பார்த்துருக்கேன், திருச்சி கீழெலாம். பட் எங்கள் சைடில் அந்தளவு பண்ண மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இட்லின்னு பண்ணால் அது ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்லாம் எஃபர்ட் போட்டு பண்ணுறோம். எங்களுக்கே சம்டைம்ஸ் வந்து இந்த அளவு நம்மளுக்கு கிரேவிங்காக இருக்குது. ஊர்லேருந்து யார் ஃபோன் பண்ணாலும் கேட்பாங்க, நீங்கள் வந்து நம்ம ஊர் சாப்பாடு தான் சாப்பிட்றீங்களா? நான் மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்க எல்லாருமே நம்ம ஊர் சாப்பாடு தான் டெய்லி விரும்பி சாப்பிடுவோம். பீஸா பர்கர்லாம் நம்மளாலலாம் சத்தியமாக சாப்பிட முடியாது. அண்ட் இதுதாங்க என்னோடய பிளேட்டிங். கடைசியாக வந்து நான் வந்து கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு இறக்கியிருக்கேன் முட்டை தோசையில். அப்புறம் எக்கு, நம்மளோட சிக்கன் கிரேவி, ஒரு நைஸ் பிரேக்ஃபாஸ்ட். சண்டே அன்னைக்கு ரிலாக்ஸாக வந்து எழுந்திரிச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. சண்டே அன்னைக்கு நான் அவரை எப்போயுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இது என்னோட செக்ஷனாக எடுத்துப்பேன். ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் மேலே வந்து கொஞ்சம் ப்ரெப் ஒர்க்லாம் பண்ணேங்க. வெளியில் காய வச்ச பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த ஸ்ட்ராபெரிஸ்லாம் சாப் பண்ணி உள்ளே வச்சுட்டேன். அண்ட் வந்து இப்போ கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது இல்லைங்களா, அதனால் வெந்தய தண்ணியும் வந்து சோக் பண்ணி குடிக்கிறது. ஈவினிங்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இந்த ஏர் ஃப்ரையர் பிரிஸ்கோஸில் வாங்கியிருந்தேங்க. ஜிப் இந்த பிராண்டு. நான் வாங்கினது வந்து $49 டீலில் வாங்கியிருந்தேன். நம்ம ஊர் காசுக்கு ஒரு 2500 வரும்னு வச்சுக்கோங்களேன். இது நல்ல ஒரு டீல் தான். ஜென்ரலாக வந்து இதெல்லாம் க்ளோஸ் டு 10,000 கிட்ட விற்பாங்க. நமக்கு பாக்ஸிங் டேயில் இந்த டீல் கிடச்சிதுங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த மினிட்ஸஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளேவாக தெரியாது. லைக் டிஸ்பிளேயில் ஆகாமல் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி நம்ம ஸ்டவ்வில் வைக்கிற மாதிரி வைக்கணும். மற்றபடி வந்து இட்ஸ் ஒர்க்கிங் வெரி சூப்பருங்க. யாருக்காவது நீங்கள் ஒரு $50 கிஃப்ட் பண்ணணும்னா நீங்கள் இந்த ஏர் ஃப்ரையர் கூட வாங்கி கொடுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நம்ம அந்த ஈவினிங் வந்தோடனே ரெடி டு ஈட் ஸ்நாக்ஸ்லாம் பண்ணுறதுக்கு நல்லாவே இருந்துச்சுங்க. தென் மண்டே டு ஃப்ரைடே எங்களோட ரொட்டீன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் இன்னொரு விலாக் போடுறேன். ஸோ அது ஒரு ரொட்டீனாக போகுங்க. ஃப்ரைடே ஈவினிங் வந்தது ஃப்ரைடே ஃபீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. லைக் நாட் லைக் ஃபங்க்ஷன், ஒரு ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம் நேப்பியரில். இது வந்து சம்மரில் நிறைய ஃப்ரைடேஸில் வந்து ஸ்கெடியூல் பண்ணுவாங்க வெதர் பொறுத்து. ஸோ வெதர் ரொம்ப நல்லா இருக்கும்போது நியூசிலாண்டில் வந்து இந்த மாதிரி எஸ்பெஷலி நேப்பியரில் வந்து ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். நேப்பியர் வந்து ரொம்ப பெரிய சிட்டிலாம் கிடையாதுங்க. ஆனால் சம்மர் அப்போ தே வில் மேக் ஷுர் எவ்வளோ ஹேப்பனிங்காக இருக்கணுமோ அந்தளவு ஹேப்பனிங்காக வச்சுருப்பாங்க.
அல்பர்ட்டா நேப்பியரோட டவுன் சென்டர் கார்டன் பக்கத்தில் நடக்குதுங்க. சூப்பராக வந்து எப்பயுமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஈவினிங் வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும். இங்கே இருக்க எல்லாருமே வந்து ரிலாக்ஸ்டான ஒரு லைஃப் ஸ்டைல் தாங்க விரும்புவாங்க. எக்ஸாக்ட்லி நியூசிலாண்டில் இருக்கவங்களாம் வந்து ரொம்ப ரஷ்ஷப்பாக எதையோ தேடிட்டு அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் இப்போ நீங்கள் வீடியோவில் பாருங்களேன், யார் கையிலையுமே வந்து ஃபோனெல்லாம் இருக்காது. இப்போ நம்ம ஊர்லேயே இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா எத்தனை பேர் கையில் ஃபோன் இருக்கோ, எத்தனை பேர் வந்து லைனில் நிற்கும்போது ஃபோன் பார்த்துருப்பாங்க. நான் அதை தப்பு சொல்லலை, பட் இங்கே இருக்கவங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இங்கே இருக்கவங்களாம் வந்து அப்படி தான், லைக் ரொம்ப சில்லுங்க, ரொம்ப ஜாலியாக தான் இருப்பாங்க. அண்ட் நம்மளுக்கு வந்து தாய் ஃபுட் சாப்பிட்ணும் அப்படின்னு ரொம்ப கிரேவிங்காக இருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் தாய் ஃபுட் சாப்பிட்டுட்டு. அதுக்கப்புறம் வந்து கொரியன் சிக்கனும் கொஞ்சம் வாங்கியிருந்தேங்க. பட் இந்த கொரியன் சிக்கன் வந்து ரொம்பலாம் நல்லா இல்லைங்க, பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப டெம்ட் ஆகிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் டேஸ்ட் வந்து எங்களுக்கு அந்த அளவு பிடிக்கல. சிக்கன் வந்து அந்த அளவு ரொம்ப நல்லாவே இல்லைங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது போகிறீங்கன்னா இந்த ஷாப் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அண்டு இந்த மாதிரி அங்கே ஒரு கான்செர்ட் நடக்குதுங்க. ஸோ சுற்றி இப்படி சேரு, பிக்னிக் டேபிளும், அதுக்கப்புறம் அவங்கவுங்க வீட்டிலேருந்தே நம்ம ஃபுட்டும் கொண்டு வரலான்னு சொல்லியிருந்தாங்க. பிக்னிக் மேட் போட்டுட்டு இப்படி எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து கான்செர்ட்டை என்ஜாய் பண்ணுவாங்க. பட் ஃபேமிலி டைமுக்கு தான் இங்கே அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எல்லோரும் ஒருத்தர் உட்காந்து ஜாலியாக பேசுகிறதுலாம். நம்ம கொஞ்சம் கொரியன் சிக்கன், பேட் தாய், அதுக்கப்புறம் வந்து ட்ரிங்க்குக்காக கொஞ்சம் 0 சுகர் கோக் இதெல்லாம் வாங்கியிருந்தோங்க. ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு இந்த இடத்துல உட்காந்து ரிலாக்ஸாக சாப்பிட்லாம் அப்படின்னு உட்காந்தாச்சு. நாங்கள் வந்து லஞ்சே சாப்பிட்லங்க, ஒர்க்கு கொஞ்சம் பிஸியாக போனதால் 2 பேருமே சாப்பிட்ல. ஸோ அதனால ஈவினிங் 5 o'clock ஆனதுமே இப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு வந்துட்டோம். சூப்பராக நம்மளோட ஃப்ரைடே ஈவினிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. நல்லா வந்து டம்மி ஃபில்லாக சாப்பிட்டுட்டு நம்ம மக்களெல்லாம் பார்த்துட்டு மியூசிக்ஸ் கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு இந்த கார்டனுக்குள்ளே வாக் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. நெக்ஸ்ட் டே சாட்டர்டே வந்து நம்ம வந்து டக்குன்னு பிளான் பண்ணி கேம்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேம்பிங் போயிட்டோம். அதை நான் தனி விலாகாக போட்டிருக்கேங்க, பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு சண்டே வந்துட்டு மதியானத்துக்கு மேலே இது எல்லாத்தையும் எடுத்து காய வச்சு ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்கிறதுலேயே வீக்கெண்ட் போயிடுச்சுங்க. ஈவினிங் மேலே குக் பண்ணிவிட்டு மண்டேக்கு ரெடி ஆயாச்சு. இப்படி தான் என்னோடய கப்புள் ஆஃப் வீக்கெண்ட்ஸ் போச்சுங்க. இன்னொரு vlogல பார்க்கலாம். Until then, bye.